சார் வணக்கம். வணக்கம். நீலகண்ட பிள்ளை சார். செல்வராஜ். இந்த சம்மரில், இந்த வருஷத்தில் இந்த சம்மரில் நிறைய சென்னையில் நிறைய இடங்களில் மின் தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோடு மறியல் செய்திகள் நிறைய வந்தவண்ணமாக இருந்தது. நம்ம கேட்டோம், இப்போவும் இருந்துகிட்ருக்கு. மின் உற்பத்தி தட்டுப்பாடுன்னு கேட்டால் இல்லை, மின் உற்பத்தி தட்டுப்பாடு இல்லை அப்படின்றாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு மின்சாரம் கிடைக்கிது, எங்கே இருந்து வேணாலும் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டாங்க. கொண்டு வர்றதுக்குரிய கட்டமைப்பு இல்லையான்னு கேட்டால் அதுவும் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ எதனால் இந்த மின் தடை ஏற்பட்டது, அது என்ன காரணமாக இருக்கும், அதை பற்றி நம்ம கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது உண்மையிலேயே பார்க்க போனால் எதனால் மின்தடை ஏற்படுகிறதுங்கிறத இந்த மின்சார வாரிய அஃபிஷியல்ஸு ஒருத்தருக்குமே தெரியாது. அதுதான் உண்மையான நிலைமை. ஏன்னா யாருமே எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. இந்த சில குழுக்கள் அமைச்சாங்க, ராத்திரியில் சுற்றி திரிவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அப்போ போய் அங்கே போய் இருந்து உட்காந்துருந்து ஃபோட்டோ எடுத்து கூட பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல மின்தடை ஏற்பட்ட ஒரு இடத்துல போனாங்கன்னா அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அது எதனால் ஏற்பட்டது, அது எப்படி சரி பண்ணணும், அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இப்போ சமீபத்தில் கூட ஒன்று வந்தது, அந்த ICF 110 kVSஸில் 4 பேர் போய் உட்காந்துருக்கிற ஃபோட்டோ வந்தது. அங்கே என்ன நடந்திருக்குது, நார்த்து சென்னையில் இருந்து வரக்கூடிய 230 kV கீழ்ப்பாக்கம் எஸ்எஸில் ரிசீவ் பண்ணுறாங்க, கீழ்ப்பாக்கம் வாட்டர் ஒர்க்ஸில். சரி. அதுக்கப்புறம் அங்கே இருந்து கீழ்ப்பாக்கத்திலே 110 kV எஸ்எஸ் ஒன்று இருக்குது, அங்கே இருந்து தான் இங்கே இதுக்கு 110 kV இந்த ICFக்கு சப்ளை வருது. இது ஒரிஜினலாக எஸ்டிமேட் படி, போர்டு ப்ரொசீடிங்ஸ் படி வர வேண்டியது என்னன்னா, இது 110 kV கீழ்ப்பாக்க எஸ்எஸில் இருந்து ஒரு ஃபீடர், 230 kV கீழ்ப்பாக்கிலேருந்து ஒரு 110 kV ஃபீடர் வரணும். இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த 230 கீழ்ப்பாக்கிலிருந்து 110 kV கீழ்ப்பாக்குக்கு போயிட்டு இருந்த கேபிளை இன் அண்ட் அவுட் பண்ணி, லைன் இன் லைன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேபிளை கட் பண்ணி 2 ஃபீடராக கொண்டு வந்து இதில் 110 kV சேர்க்குறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரே சோர்ஸு தான், ஒரே சோர்ஸ் 230 கீழ்ப்பாக்கு இருக்கிற மாதிரி கணக்காட்டியிருக்காங்க. 2 ஃபீடர் இருக்கிற மாதிரி கணக்கு. சுத்தம் ஃப்ராடு. இது ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த 110 kV எஸ்எஸில் பார்த்தாச்சுன்னா, அது ICF எஸ்எஸில் பார்த்தாச்சுன்னா 110 kV கேபிள், 33 kV கேபிள், 11 kV கேபிள் எல்லாமே மேலே சர்ஃபேஸ்லேயே என்னமோ கோலம் போட்டது மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. 110 kV கேபிள் கூட அங்கே ட்ரெஞ்சி போட்டு போடலை, எதையுமே போடலை, எல்லாம் ஓப்பனாகவே இருக்குது. அதுக்குள்ளே வீடியோவே இருக்குது. அது தவிர இன்னும் வேடிக்கை என்னென்னா, அந்த 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 நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ICF எஸ்எஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து 33 kV எஸ்எஸ்ஸாக இருந்தது. முன்னாடி அது இப்போ 110 kVயாக மாற்றிருக்காங்க. அதை 24 தான் மாற்றிருக்கிறாங்க. ஆனால் போர்டு ப்ரொசீடிங் வந்து ஆர்டர் போட்டது 2018 போட்டு 85 கோடி. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 85 கோடியில் சிவில் ஒர்க்ஸுக்கு மட்டுமே 5 கோடி வருது. சிவில் ஒர்க்ஸுன்னா அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கட்டுறது, ட்ரெஞ்சி போடுறது, இந்த பழைய பில்டிங் ஒன்று இருந்தது, FOC ஒன்று இருந்தது, அதே மாதிரி ப்ரெஸ்ஸினுடைய ஸ்டோர் ரூம் இருந்தது, அதெல்லாம் டிமாலிஷ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ரூம் கட்டி, கண்ட்ரோல் ரூமுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் போடும். அவ்வளோதான். அதில் பெரிய சிவில் ஒர்க்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. 5 கோடினா அப்போ ட்ரெஞ்சி தான், ட்ரெஞ்சி பண்ணியிருக்கணும். ட்ரெஞ்சி பண்ணவே இல்லை. ஏற்கனவே 33 kVயில் என்ன ட்ரெஞ்சி இருந்தது அதை அப்படியே விட்டுட்டு இந்த பில்டிங்கில் வந்து கண்ட்ரோல் ரூம் மட்டும் கட்டியிருக்கிறாங்க, மாடி கட்டல. ஓஹோ. பழைய போர்ஷனில் தான் இன்னும் அந்த அங்கே ஆஃபீஸ் இருந்துகிட்ருக்கு. சரி. இன்னும் வேடிக்கை என்னென்னா, இந்த பப்ளிக் பொதுமக்கள் வருவாங்கல்ல ஆஃபீஸுக்கு, ஆமாம், யாரை பார்க்குற அஃபிஷியல்ஸை பார்க்குறதுக்கு வருவாங்க, பணம் கட்ட கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் இந்த கேபிளை தாண்டி தான் போய் இது பண்ணணும், மிதிச்சுட்டு தான் மேலே. மேலே இருக்கிற மேலே ஏறித்தான் போகணும். அந்த அளவுக்கு பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு யார் காரணம்னு பார்த்தாச்சுன்னா, SCDCன்னு ஒரு போஸ்ட் இருக்குது, சென்னை டெவலப்மெண்ட் சார். சரி. அதில் வந்து முரளிகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து SCயாக இருக்கிறாரு. விசாரித்து பார்த்தா அவர் தான் அந்த எஸ்எஸ் ஒர்க்கை பார்த்துருக்கிறாரு, அவருடைய தலைமையின் கீழே. சரி. இவருடைய ப்ராக்டிஸ் என்னன்னா,
எந்த எஸ்எஸ்லேயும் ஒழுங்காக வேலை பார்க்குறதே இல்லை. எல்லாம் அறகுறையாக தான் எல்லா வேலையும் பார்ப்பார். முக்கியமாக இந்த எர்த்து மேட்ரு இருக்குது பாருங்கள். ஆமாம். அந்த எம்எஸ் ஃப்ளாட்டு போட்டிருப்பாங்க. ஆமாம். இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பைப்பை அடிச்சிட்டு அது மேலே ஒரு சின்ன ட்ரஃப் வச்சுருவார், ஒரு ரவுண்டு. அதான் கீழே புதைக்கிறதெல்லாம் கிடையாது, எர்த்து லெவலு கீழே எல்லாம் கிடையாது, எர்த்துக்கு மேலே வச்சுட்டு இந்த எர்த்து மேட்டை எல்லாம் வந்து சர்ஃபேஸ்லேயே மேலேயே அந்த பண்ணுறாங்க, போட்டு விட்டுருவார். அது ரொம்ப ஆபத்தானது. இப்போ நீங்கள் அந்த கேபிள் சொன்னீங்க இல்லையா, கேபிள் எல்லாம் மேலேயே கிடக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த 85 கோடி ப்ராஜெக்டில் திட்டத்தில் இந்த கேபிள் ப்ராப்பராக போடணும், ட்ரெஞ்சில் போடணுங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் கிடையாதா? இருக்குதா? அப்போ செய்யலைன்னு இப்போ 2018 போர்டு உத்தரவு போட்டிருக்காங்க, ஆர்டர் போட்டு 85 கோடி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் 2024 முடிச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ 6 வருடம் ஆயிடுச்சு. ஒரு 110 kV சப்ஸ்டேஷன் போட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்குது, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு 6 வருடங்கிறது வந்து அநியாயமாக அது அதிகப்படியான காலம். இப்போ 2024 முடிச்சிருந்துன்னு சொன்னால் இன்றைக்கி 2026. ஆமாம். இன்றைக்கி போய் நம்ம பார்க்குறோம்னா அந்த ஃபோட்டோலாம் நானும் பார்த்தேன். ஆமாம். எல்லா கேபிளுமே தாறுமாறாக கிடக்கு, எல்லாம் மேலே கிடக்கு. அப்படின்னா அந்த 85 கோடி என்ன செலவு பண்ணாங்க? அந்த செலவு பண்ணதை செக் அண்ட் மெஷர்மெண்ட் எடுத்தது யார்? அது யார் அது ஓகே பண்ணாங்க? அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஏசி தான் அதில் பொறுப்பாக அவருக்கு தான், முழு பொறுப்பும் அவர் தான் இருக்குது. சரி, அவர் தான் அப்படி தப்பாக பண்ணிட்டாரு, ரைட். அப்போ அவர் என்ன பண்ண, அவர் வந்து சிடிசி இந்த ப்ராஜெக்டை செய்கிறது சென்னை டெவலப்மெண்ட் சர்க்கிள். அவங்க அந்த ஒப்பந்ததாரர் மூலமாக தானே பண்ணியிருப்பாங்க. ஒப்பந்ததாரர். அப்போ ஒப்பந்ததாரருக்கு வந்து சலுகை காட்டியிருக்கிறார் பாதி வேலையே. அதாவது சலுகை காட்டினா பரவாயில்ல, மொத்தத்தில் அந்த வேலை பாதி வேலை முடிக்காமலே அது அவங்களுக்கு பில்லு பே பண்ணியிருக்கிறாரு. சலுகைன்னா கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. சரி, சில ஒர்க்கு செய்ய முடியாமல் போகலாம், அந்த மாதிரி இருக்கும். இது பாதி வேலை தான் நடந்துருக்குது. சரி, அப்போ இந்த கேபிளை மேலே போட்டால் இப்படி கிடக்குதேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தப்புன்றீங்க. நான் பார்த்தேன், ஃபோட்டோ பார்த்தேன், அது ரொம்ப தப்பு. ஸ்டாண்டர்டு, ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் படி இது ஏற்றுக்கொள்ளதே கூடாது. இது விதி மீறல், பனிஷபிள் ஆக்ட். இது பனிஷபிள் ஆக்ட், எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பணியை மின்சார வாரியத்தினுடைய என்ன சொல்லக்கூடியது, அந்த அவங்கள வரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேஸில் போட்டால் கூட யாரோ ஒருத்தர் போட்டிருந்தா கூட நம்ம அதை யாரோ இது அப்படி கிடையாது. அவங்க வரையறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு துணைமின் நிலையத்தில் பாதுகாக்கப்பட்ட இடம், கரெக்டாக சொன்னீங்க, பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்திலேயே இவ்வளவு அலட்சியமாக பாதுகாப்பு இல்லாமல் பொதுமக்கள் அதுக்கு மேலே ஏறி நடந்து போகக்கூடிய அளவுக்கு போட்டிருக்காங்கன்னா, இதை நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வேறு 2026 ஜூன் மாதம் போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறீங்க. அது வந்து உயர் அதிகாரிகள் கொண்ட உயர் அதிகாரிகளாக அவங்க போய் பார்த்துட்டு அவங்க 4 பேருக்கு அந்த ஃபோட்டோவை சிஎம்முக்கு அனுப்பியிருக்காங்க, ஃபோட்டோ எடுத்து. இப்போ இவங்க அதிகாரிகளுடைய ஃபோட்டோ சிஎம்முக்கு பார்க்கணுமா, இல்லை சப்ஸ்டேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணுமா? அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பண்ணிக்கலாம். இவங்க 4 பேர் உட்கார்ந்து மூஞ்சி யாருக்கு வேணும்? எஸ், அப்படி போட்டிருக்காங்க. அழகு போட்டிக்கு வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அந்த சிடிசின்னு சொல்லக்கூடிய சென்னை டெவலப்மெண்ட் சர்க்கிள் செஞ்ச ஒப்பந்ததாரர் வந்து ஒப்பந்தப்படி பணி செய்யலை, பாதுகாப்பு குறைபாடு, அபத்தம்ங்க குறைபாடுல சும்மா ரொம்ப இல்லாமல் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அதை அந்த சிடிசி தான் அவன் தான் அந்த ஒப்பந்தத்தை மேற்பார்வையிடணும், அவன் தான் செக் மெஷர்மெண்ட் பண்ணி பில்லு ஓகே பண்ணணும், அவன் பண்ணலை. சரி, அதை என்ன பண்ணுவாங்க, இந்த டிரான்ஸ்கோன்னு ஒரு நிறுவனத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அவங்க தான் அதை ரன் பண்ணுறாங்க அந்த சப்ஸ்டேஷனை. அப்போ அவங்க அதை எப்படி டேக்கன் ஓவர் பண்ணாங்க? இங்கே இப்போ வந்து ஹேண்டிங் ஓவர் டேக்கன் ஓவருங்கிறது இப்போ கிடையவே கிடையாது. எந்த பணி முடித்தாலும் அறவுரையாக பணியை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒப்பந்ததாரர்கிட்டே டேக்கன் ஓவர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றீங்க. அவன் ஹேண்டிங் ஓவர் பண்ணியிருந்தா இப்போ அவனுக்கு பேமெண்ட் ஆகிருக்குமா இல்லையா? அந்த எக்யூப்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் சப்ளை பண்ணணும்ல, அதெல்லாம் ஒன்றும் வாங்குறதே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ இப்போ 2020 அப்போ நீங்கள் இல்லை ஒருவேளை ஒப்பந்ததாரர் இப்படி கூட என்ன வேணாலும் சட்டம் பேசுவாங்க. இப்போ நான் 2024 எல்லாமே கேபிளையும் ட்ரெஞ்சில் போட்டு பக்காவாக சேனல் போட்டு அதில் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கேபிளையும் இது பண்ணி டேக் போட்டு பக்காவாக பண்ணியிருந்தேன். இப்போ இவங்க எடுத்து மேலே போட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லலாம், அதையும் நம்புவாங்க. ஆனால் அந்த ட்ரெஞ்சு அவன் போட்டதை காட்டணும் இல்லை, அந்த ட்ரெஞ்சை வேறு யாரும் தூக்கிட்டு போகிற பொருள் இல்லை. ஆமாம். ஏதாவது கேபிளை வேணால் தூக்கிட்டு போகலாம், ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை தூக்கிட்டு போகலாம்.
அப்போது வந்து இந்த வேலை பணியை வந்து ஒப்பந்தத்தில் வந்து கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷனில் என்னென்ன பணிகள் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் செய்யணுமோ அதை செய்யலைன்னா அதுக்குரிய பணத்தை பிடித்தம் செய்திருக்கணும். செஞ்சுருக்க மாட்டாங்க, நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டாங்க. செஞ்சுருந்தாங்கன்னா வெறுமனே பணத்தை பிடித்தம் செய்கிறது மட்டும் வேலை இல்லை. ஏன்னா ஒரு வேலையை செய்ய சொல்லி 6 வருடம் காலம் கொடுத்து அப்புறமா அவன் செய்யலைன்னு சொன்னால் அதனால் எவ்வளோ இப்போ பாருங்கள் மின் இப்போ இந்த கேபிள்லாம் மேலே கிடக்கிறதுனால வந்து மின் தடைக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? நமக்கு தடை வருது, இதுக்கு என்ன சம்மந்தமாக இருக்க முடியும்? இதுக்கு சம்மந்தம் உண்டுமா? அது இல்லாதனால தான் அவங்களும் அசிரத்தையாக இருக்காங்களா ஆஃபீஷியல்ஸு? அதாவது அந்த எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுமோ மின்பாதை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி பண்ணுறதே இல்லை. அப்படி பண்ணுறது இல்லாதனால அதனால சில பாதிப்புகள் வந்துட்டு இருக்குது. அது தவிர இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு கேபிள் டேமேஜ் ஆச்சு, ஃபயர் ஆச்சுன்னா எல்லா கேபிளும் எல்லா கேபிளும் எரிஞ்சு போயிடும். அப்போ அது வந்து டெத் அசார்ட், ஃபேட்டல் ஆக்சிடென்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு, ஃபயர் ஆக்சிடென்ட், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர். அதே மாதிரி இந்த எர்த்து மேட்ரு மண்ணை தோண்டி அடியில் புதைக்காததுனால ஏதாவது ஃபால்ட் வரும்போது இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அப்படி நடந்து போனாங்கன்னா, எஸ்எஸ்க்குள்ளே நடந்து போனாங்க, அவங்க எலக்ட்ரோகூட் அந்த நேரத்தில் ஒரு ஃபால்ட் வந்ததுன்னா அந்த ஃபால்ட் கரண்ட் ஃபுல்லாக அந்த இதில் தான் வரும், இந்த எர்த்து மேட்டில் தான் வரும். இந்த ஆள் போய் அந்த ஸ்டாஃபு போய் கால் வச்சாங்கன்னா அந்த ஆள் அப்படியே அங்கே கரையை போயிடுவாங்க. ஆமாம், அதாவது வேலை பார்க்குற ஆளுகளுக்கும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, ஆபத்தான நிலை. இந்த ஒருத்தர் செய்கிறாருன்னா அவங்க எப்படிப்பட்ட மனுஷ ஜென்மங்களா இல்லை அரக்கர்களா? எனக்கு இல்லை அது வந்து ஒப்பந்ததாரர்கள் வந்து எவ்வளவு அதில் நம்ம செலவு, ஒப்பந்ததாரர் எப்படி வேணாலும் இருப்பான். ஒப்பந்ததாரரை வந்து கண்காணித்து சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு தானே இருக்கு. அப்போ ஏன் அதை செய்யலை? அதுதான் இப்போ 85 கோடி சொல்கிறீங்கல்ல, ஆமாம், எப்படியும் ஒரு 50-60 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பண்ணியிருப்பாங்களா? இருக்கலாம் ஒரு வேலை. இல்லை சார், ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் காசு இல்லை. நீங்கள் சொல்கிறது எப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ தான் என்னது கட்சி ஃபண்டுன்றாங்க, எம்எல்ஏ ஃபண்டு, எம்பி ஃபண்டுலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கொடுத்தது போக 50 லட்ச ரூபா 50 கோடி செலவு பண்ணியிருந்தா பெரிய விஷயமாச்சு. 25 கோடி காணாம போகுது இல்லை? ஆமாம், 25 கோடி யார் எடுத்தது? யார்? கான்ட்ராக்டருக்கு இந்த சம்மந்தப்பட்ட அபிஷியல்ஸ் எல்லாம் பங்கு போட்டு எடுத்துகிட்டு போகிற வேலையை செய்கிறாங்க. அதனால் அந்த கான்ட்ராக்டரை கேள்வி கேட்க வேண்டிய யோக்கியதை இவங்களுக்கு எல்லாம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அவன்கிட்ட பிச்சை எடுத்து பிழைக்கிற ஆளாக தானே இருக்கிறான். இன்றைக்கி வந்து 2018 85 கோடி ரூபா அலாட் பண்ணி அந்த ஒர்க்கை ஆரம்பித்து 2024 முழுசு முடிச்சானா, பாதியை முடிச்சானா, பண்ணானா, அப்படி இருக்கிற போது இன்றைக்கி 2026 போய் ஒப்பந்ததாரர் நம்ம குறை சொல்ல முடியாத? அதான் சொல்கிறேன், சொல்ல முடியல. அவன் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு மீதி அவனும் ஒரு கணிசமான தொகையை எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு அவன் விட்டுட்டு போயிட்டான், அப்படியே விட்டுட்டு போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இவர் இந்த சிடிசி எந்தெந்த ஏரியாவில் சப்ஸ்டேஷன் போடுறாரோ, கேபிள் போடுறாரோ, ஸோ இதே தான் நடக்குது. ஸோ கான்ட்ராக்டர் ஹேண்டிங் ஓவர் ப்ராப்பராக பண்ணுறது இல்லை, சிடிசி டேக்கன் ஓவர் வாங்கி டிரான்ஸ்கோவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இல்லை, இவங்களும் டேக்கன் ஓவர் கரெக்டாக இருக்காங்கிறதும் பார்க்கறது இல்லை யாரும். அப்போ இது எல்லாமே ஒரு மியூச்சுவல் கன்சர்னில் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எல்லாருமே ஒன்றா கூட்டு சதி பண்ணி களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய. அப்போ இந்த விஷயங்கள் எதுவுமே மீடியாவில் வரலையே, மீடியாவுக்கு தெரியாது. என்ன சார் இருக்கீங்க சார்? இல்லை சார், ராத்திரி பெட்ரூம்குள்ளே என்ன நடக்குன்னுலாம் பேசுகிறாங்களா சார்? இது எப்படி தெரியாதுன்றீங்க? அது பேசுவாங்க, இதை பேச மாட்டாங்க. இது ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள உள்ளடங்கும். எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆமாம், எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்கனால கொஞ்சம் எல்லாரும் சம்மந்தப்பட்டிருந்தனால அது குற்றம் வந்து நியாயமாயிடுச்சு, அக்செப்டன்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம், ஓகே. ஸோ இப்போ மின் தடைக்கு வந்து இதுவும் முக்கிய காரணமாக இருக்க வாய்ப்பு. இதுவும் முக்கிய காரணம். அது தவிர எதனால் இந்த மின்தடை ஏற்பட்டிருக்குன்னு இந்த எந்த அபிஷியலும் இப்போ வெளியே சொல்கிறதே இல்லை. அதாவது ஒன்று வந்து ஏதாவது ஓவர் ஹெட் லைனில் ஃபால்ட் வரலாம், அல்லது கேபிளில் ஃபால்ட் வரலாம், அல்லது ஏதாவது ஃபால்ட்டு ட்ரிப்புனால இந்த மாதிரி தடை வந்திருக்கலாம், இல்லை மின்சாரம் போதிய அளவு இல்லை பற்றாக்குறையினால் ஏதாவது ஃபீடர் ஓவர்லோடில் ட்ரிப் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது, அல்லது எல்டி லைனில் ஃபால்ட் இருக்கலாம். இது எதனால் இந்த தடை வந்ததுங்கிறது யாருமே சொல்கிறதில்ல, வாயை திறக்கிறதில்ல.
பத்திரிகைக்காரங்களும் இது பண்ணுறாங்க, அவங்களும் அதுக்கு உள்ளே போகிறதில்ல, மேலோட்டமாக போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. இந்த பொதுமக்களுக்கு கூட அவங்க எதனால வந்ததுங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அபிஷியல்ஸுக்கு இருக்குல்ல. இல்லை எந்த ரிப்போர்ட்டும் வரலையே. என்ன இப்போ ஃபீஸ் பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு சொன்னாங்க, ஒரு காரணம் சொன்னாங்க. இன்னொன்று வந்து எங்களுக்கு அவங்க திருப்பி திருப்பி என்ன ஜென்ரேஷன் இருக்குது, மின்சாரம் எங்கள்கிட்ட தேவையான அளவுக்கு எங்களுக்கு இருக்குது, பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அப்போ லைனில் ஏதாவது பிரச்சனையானா அதுவும் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. அப்போ என்ன தான் காரணம்? அப்போ ஆள் பற்றாக்குறை தான் மெயினாக சொன்னாங்க. ஆள் பற்றாக்குறை அப்படின்ட்டாங்க. ஆள் பற்றாக்குறை, கான்ட்ராக்ட் லேபர் சப்ளை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஆளுகளை எல்லாம் போடுறாங்க. 24,000 இல்லை 30,000 லேபர் என்கேஜ் பண்ணுறதுக்கான உத்தரவு போட்டாச்சு. ஆமாம், போட்டாச்சு. போன நவம்பர்லேருந்தே போட்டாச்சு. ஆமாம், போட்டாச்சு. ஆனால் எங்கேயுமே லேபர் சப்ளை இல்லை. எப்படி அது? நேற்றைக்கு நார்த்தில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸரை கேட்டேன், இந்த கான்ட்ராக்ட் லேபர் சப்ளைக்கு இப்போ ஒரு இது போட்டிருக்கிறாங்கல்ல, கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்கல்ல, இப்போ சென்னையை பொறுத்தவரை 10 கான்ட்ராக்ட் லேபர் கொடுக்கணும். ஆமாம், ஒரு செக்ஷனுக்கு 10 பேர். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டேன் எவ்வளோ வர்றாங்கன்னு. சார் 3 பேர் 4 பேர் தான் சார் வர்றாங்க. ஆனால் 10 பேர் சம்பளம் கொடுத்ததா கணக்கு. அது யார் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அது பில்லு பாஸ் பண்ணுறவங்க அவங்களே போட்டுக்குவாங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த ஒரு நிர்வாகம் அப்படி சொன்னால் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய டைரெக்டாக ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒருத்தர், அவரை அவரை மேற்பார்வை பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ண மேலே ஒருத்தர், அவருக்கு மேலே ஒருத்தர், அப்படி ஒரு பல அடுக்குகளில் பல நிலைகளில் எப்போ ஒரு ஏஇன்னு நம்ம ஆஃபீஸரை மட்டும் சொல்லுவோம். ஒரு ஏஇ எடுத்துட்டிங்கன்னா ஏஇ, ஏடிஇ, இஇ, எஸ்சி, சூப்பரிண்டிங் இன்ஜினியர், அப்புறம் சிஇ டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் ஹெட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அவ்வளவு சிஇ பிளானிங்கில் இருந்து சிஐடிலேருந்து எல்லாரும் போக, அப்புறம் டைரக்டர்ஸ் இருக்காங்க. டைரக்டருக்கு மேலே சேர்மனுக்கு ஒரு வால் மாதிரி ஒரு ஜேஎம்டின்னு ஒருத்தர் இருக்கார். எப்படி அவர் ஜேஎம்டி வந்து வரவு செலவுலாம் இப்போ நிதியை கண்காணிச்சிட்டு இருக்கிறாராம். அப்போ இந்த 84 கோடி ரூபா சுவாக ஆனதை பற்றி யாருமே கண்டுக்கலையா? அவங்க கண்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேடர்னு சொல்லுவாங்களே, அது இருக்குது செட்டப்பு. ஆனால் நிர்வாகம் இல்லை. எல்லாம் இருக்குது, எல்லாம் சம்பளம் வாங்குறாங்க, கிம்பளம் வாங்குறாங்க, நிர்வாக அமைப்பு கண்டுக்காம இருக்கிறதுக்கு, அதனால பலனை அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இருக்காங்க. நிர்வாக அமைப்பாகவே இல்லை. ஸோ தவறான செயல்பாடு, நேர்மையான செயல்பாடு இல்லை. முழுக்க பொது சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை கூட்டு களவாணித்தனம் பண்ணி செய்துட்டு இருக்கிறாங்க.